அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முன் சென்று நடத்துவாரே. We want to start the service in the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை நாங்கள் துவங்க விரும்புகிறோம். Will you please open to the book of Nehemiah? நெகேமியாவின் புத்தகத்தை தயவு செய்து திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I will be speaking from passages from chapters 2, 4, and 6. 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் மற்றும் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதிகளை உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். Actually, I wanted to finish this book till the end of this year. உண்மையாகவே இந்த வருட கடைசிக்குள்ளாக இந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். But because I was missing for almost 4 Sundays, ஆனால் கிட்டத்தட்ட 4 ஞாயிற்றுக்கிழமைகள் நான் இங்கே இல்லாதபடினாலே, and this is the reason why now it's going to drag on, I think, even into the new year. ஒருவேளை புது வருடத்தில் கூட தொடர்ந்து நெகேமியா புத்தகத்தை நாம் தியானிப்போம் என்று சொல்லி But I நினைக்கிறேன். want to tell you, this is a very important book when it comes to the Church of Jesus. இயேசுவின் சபை என்று சொல்லி வரும்பொழுது இது மிக மிக ஒரு முக்கியமான புத்தகமாக If you காணப்படுகிறது. love the Church of Jesus, நீங்கள் இயேசுவின் சபையை நேசிக்கிற நபராக if you are இருப்பீர்கள், going to be concerned about the holy city of God, தேவனுடைய பரிசுத்த நகரத்தை குறித்து நீங்கள் கரிசனையுள்ள நபராக இருப்பீர்களானால், if you are concerned about the holy city of God called the New Jerusalem, தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமை குறித்து நீங்கள் கரிசனையுள்ள ஒரு நபராக இருப்பீர்களானால், every one of you who has come into Mount Zion in your lives, உங்களுடைய வாழ்க்கையிலே சீயோன் மலைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் we சொல்லுகிறேன், will automatically be concerned about the plight of the Church of Jesus. நாம் பொதுவாகவே இப்பொழுது இயேசுவினுடைய சபை இருக்கிறதான நிந்தையை குறித்து நிச்சயமாக அமைதியாக இருக்க மாட்டோம். I do not know how many of you have heard the name John Wycliffe. உங்களில் எத்தனை பேர் ஜான் விக்லிஃப் என்கிறதான பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு He தெரியவில்லை. lived in the 14th century as a Roman Catholic priest. 14ஆம் நூற்றாண்டிலே ரோமன் கத்தோலிக்க பாதிரியராக இவர் வாழ்ந்து வந்தார். He was a citizen of England, அவர் இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு பிரஜை. but he was a wonderful thinker. ஆனால் அற்புதமாக ஒரு சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர். He was a philosopher. அவர் ஒரு மனோதத்துவ ஞானி. He was a reformer of the church. அதே போல சபையினுடைய சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். Some would say he laid the foundation for the coming Reformation in Europe. ஐரோப்பா தேசத்திலே வரப்போகிறதான மறுமலர்ச்சிக்காக இவர்தாமே அஸ்திவாரம் போட்டவர் என்று சொல்லுவார்கள். And even though he was a member of the Catholic Church, அவர் ஒருவேளை கத்தோலிக்க சபையினுடைய அங்கத்தினராக இருந்தால் கூட, he did not adhere to some of the teachings of the church. அவர்கள் சொன்ன ஒரு சில போதனைகளோடு கூட அவர் ஒத்துப்போகவில்லை. I don't want to go into details right now. இப்பொழுது அதனுடைய விவரங்களை நான் சொல்லுவதில்லை. One of the biggest challenges for him in his life, அவருடைய நாட்களில் அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சவால், he said the word of God must be given to the believers in all the world in their own languages. அவர் சொன்னார், விசுவாசிகளுக்காக தேவனுடைய வார்த்தையானது எல்லா மொழிகளிலும் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட வேண்டும். You know, until the 14th century, in the churches they used to use the Latin language. 14ஆம் நூற்றாண்டு வரை தேவனுடைய வாக்கியமானது லத்தீன் பாஷையில மாத்திரம் இருந்தது. And the priest used to pray and preach in the Latin language. அந்த நாட்களிலே பாதிரியார்கள் லத்தீன் பாஷையிலே பிரசங்கிப்பார்கள், ஜெபிப்பார்கள். But no one understood what they were telling. ஆனா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி ஒருவருக்குமே புரியாது. But everyone was telling amen, amen, amen. ஆனால் எல்லாருமே அவர் சொல்லுகிறதான ஜெபத்துக்கு அவர்கள் ஆமென் என்று மாத்திரம் சொல்லுவார்கள். But this man said no, the word of God must be given in their own languages. ஆனா அவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தையானது அவருடைய சொந்த பாஷையிலே எல்லாருடைய கரங்களிலும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். But the Roman Catholic Church started to oppose him completely. ஆனால் அந்த நாட்களிலே இந்த ரோமன் கத்தோலிக்க சபையானது அவரை முற்றிலுமாக எதிர்க்க ஆரம்பித்தது. Immediately they said you are a heretic against the Church of Jesus. உடனடியாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், நீ தேவனுடைய சபைக்கு நீ தூஷணம் பண்ணுகிறவராய் இருக்கிறாய். But still he was starting to translate portions of the Bible. இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையினுடைய பகுதிகளை ஒவ்வொன்றாக அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். But unfortunately I think he died when he was about only 50 years of age. துரதிர்ஷ்டவசமாக தன்னுடைய 50 வயதிலேயே அவர் மரித்து போனார். But after 43 years of his death, ஆனால் அவர் மரித்து 43 வருடங்களுக்கு பிற்பாடு the Catholic Church dug him out of the grave. கத்தோலிக்க சபையானது அவரை அடக்கம் பண்ணின இடத்திலே மறுபடியும் அவரை எடுத்து, and they took the Bibles which were translated already, அவரால் ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தினுடைய பகுதிகளை, and they burnt his dead body and the Bible on the stake, along on the stake. மரித்து போன அவருடைய சடலத்தின் மீது அவர் மொழிபெயர்த்ததான வேதாகமத்தின் பகுதிகளையும் கட்டி மொத்தமாக அவர்கள்
எரித்து போட்டார்கள். This is what happened to this man of God. இந்த தேவனுடைய மனிதனுக்கு இப்படித்தான் நேர்ந்தது. You know, sometimes when you walk in the ways of God, சில நேரங்களிலே தேவனுடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது, sometimes when you take a decision for God, சில நேரத்தில் தேவனுக்காக நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது, you know, normally we think, oh, everything will be wonderful now. சாதாரணமாக நாம் நினைப்போம் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அற்புதமாக இருக்க போகிறது. If you are going to follow Jesus, நீங்கள் இயேசுவை பின்பற்றினால், oh, everything is going to be joy and peace. இந்த வாழ்க்கையில எல்லாமே சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறது என்று நினைக்க But வேண்டாம். when you look into the lifestyle of the early apostles, ஆனால் ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, when you look into church history for the past 2000 years, கடந்த 2000 வருடங்களாக சபை சரித்திரத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, you know, it was never without challenges. ஒருபோதும் உடைய வாழ்க்கையிலே சவால்கள் இல்லாமல் இருக்கவே இல்லை. Every Christian life has to face challenges. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாயிருந்தது. Once you decide to follow Jesus, ஒருமுறை நீங்கள் இயேசுவை பின்பற்ற தொடங்கும் பொழுது, whether it was our saint Sadhu Sundar Singh, ஒருவேளை இந்த பரிசுத்தவானாகிய சாது சுந்தர் சிங்கோ, you know, I have decided to follow Jesus. I think you know this song. இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன் என்கிறதான பாடல். He was a wonderful saint of God, an Indian. அவர் ஒரு இந்தியன், அற்புதமான ஒரு பரிசுத்தவான். I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற And பாடல். this song has been translated in every nation of the world. இந்த பாடல் உலகத்தினுடைய எல்லா பாஷைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. You hear this song in America, you hear this song in Germany. இந்த பாடலை நீங்க அமெரிக்காவிலே கேட்கலாம், ஜெர்மனியிலும் கேட்கலாம். But do you know the sufferings this man went through? ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த தேவனுடைய பரிசுத்தவான் கடந்து சென்ற இந்த கடுமையான பாதை? Some years ago I went to Ludhiana. சில வருடங்களுக்கு முன்பதாக லூதியானாவுக்கு நான் I சென்றேன். wanted to go and visit the home of this wonderful man of God. இந்த அற்புதமான தேவ மனிதனுடைய வீட்டை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். It was a very small house. அது ஒரு சிறிய வீடு. Christians are still there on the street. இன்னும் கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியிலே அந்த சாலையிலே வாழ்ந்து But he கொண்டிருக்கிறார்கள். faced wild opposition in his own family. ஆனா தன்னுடைய சொந்த குடும்பத்தினரிடமிருந்து மிக பயங்கரமான எதிர்ப்புகளை இந்த மனிதன் எதிர்கொள்ள They வேண்டியதாயிருந்தது. not only burnt the body of John Wycliffe, அவர்கள் ஜான் விக்லிஃபுடைய சரீரத்தை எரித்தது மாத்திரமல்ல, they put his ashes into the river Swift. அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு போய் ஸ்விஃப்ட் என்கிறதான அந்த ஆற்றிலே கலந்தார்கள். They said, let these ashes go into the oceans forever. இந்த ஆற்றிலே கலந்த சாம்பலானது என்றென்றைக்குமாக போய் கடலிலே சேரட்டும். Yes, his ashes went into the oceans. ஆம், அந்த நாளிலே அந்த மனிதனுடைய எரிக்கப்பட்ட சாம்பல் கடலிலே போய் சேர்ந்தது But உண்மைதான். the word of God spread all across the oceans. ஆனா தேவனுடைய வார்த்தையானது கடலினுடைய தண்ணீரை போல் உலகமெங்கிலும் பரவ ஆரம்பித்தது. Every nation of the world has the word of God இந்த tonight. உலகத்தினுடைய எல்லா தேசங்களிலும் தேவனுடைய வார்த்தையானது பரவ That ஆரம்பித்தது. you have the Bible in your hands tonight. இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலே வேதாகம் இருக்கிறது என்று I சொன்னார். tell you, it's a wonderful privilege we have as a church of Jesus. இயேசுவினுடைய சபையாக தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தான் இந்த தேவனுடைய That we வார்த்தை. can read the language, the word of God in our own languages. நம்முடைய சொந்த தாய்மொழியிலேயே தேவனுடைய வார்த்தையை நம்மால் வாசிக்க முடியும். You know, whenever you take a decision for Jesus, எப்பொழுதெல்லாம் இயேசுவுக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீர்களோ, I think immediately problems and tribulations and challenges begin. உடனடியாக சவால்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களுடைய வாழ்க்கையில வர தொடங்குகின்றன. Once you come out of the kingdom of darkness ஒருமுறை இந்த அந்தகார இருளினுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே and you வந்தவுடன் come out into the glorious light of Jesus, தேவனுடைய மகிமையான வெளிச்சத்தினிடத்திற்கு நீங்கள் வரும்பொழுது immediately Satan begins to oppose you. உடனடியாக சாத்தான் உங்களை எதிர்க்க தொடங்குகிறான். Maybe you started a ministry. ஒருவேளை நீங்க ஒரு ஊழியத்தை தொடங்கி இருப்பீர்கள். Maybe you took a decision to follow Jesus. ஒருவேளை இயேசுவை பின்பற்ற நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள். Maybe you decided to go into full-time ministry. ஒருவேளை முழு நேர ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி Maybe தீர்மானித்திருப்பீர்கள். you decided to follow Jesus with all of your heart. ஒருவேளை உங்களை முழு இருதயத்தோடு கூட இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருப்பீர்கள். Immediately Satan will be bombarding you and bombarding you. உடனடியாக சாத்தானான் உடனே உங்களை அழைக்கழிக்க தொடங்குவான். As long as you are in his kingdom, எதுவரைக்கும் நீங்கள் அவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்களோ nothing happens to you. அதுவரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் Oh, இல்லை. it's wonderful. You are with me. You are my friend. அப்பொழுது சாத்தான் உங்களை பார்த்து சொல்வான், நீ என்னுடைய நண்பன், உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. I don't hurt my friends who are in my kingdom. என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்களை நான் எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டேன். But once you follow the Lord Jesus Christ, ஆனால் ஒருமுறை நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கினால், I tried to kill Jesus on the cross of Calvary, இயேசுவை கல்வாரி சிலுவையிலே நான் கொலை செய்யும்படியாய் but திட்டமிட்டேன். he overcame me and death on the cross of Calvary. ஆனால் அந்த நாளிலே என்னையும் அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தையும் இயேசு ஜெயம் எடுத்தார். But now I will harm his people as much as possible. ஆனால் இப்பொழுது என்னால் முடிந்தவரை அவருடைய பிள்ளைகளுக்கு நான் துன்பத்தை கொண்டு வருவேன். You know, the devil or Satan has been called with many names. பிசாசுக்கு अनेक பெயர்கள் உண்டு. In the Old Testament he is called Abaddon.
பழைய ஏற்பாட்டிலே அவனுடைய பெயர் ஆபடோன். In the New Testament he is called Apollyon. புதிய ஏற்பாட்டிலே அவனுடைய பெயர் அப்பொலியோன். The meaning of these words is a destroyer. இந்த இரண்டு வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் அழிப்பவன். Even today he is out to destroy the lives of people. இன்றைக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாக அவன் முன்னேறி கொண்டிருக்கிறான். He is not only a destroyer but also a liar. அவன் அழிப்பவன் மாத்திரமல்ல, அவன் பொய்களுக்கு பிதாவாகவும் இருக்கிறான். He is a slanderer of the brethren. அவன் சகோதரன் மீது குற்றஞ்சாட்டுகிறவனாய் இருக்கிறான். And he is a tempter. அதே போல நம்மை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். He goes to the court of God, for example. அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு சென்று And he will be accusing, and he will be accusing right now. அவன் நம்ம மீது குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான். Look what Gideon Jacob did. இப்பொழுது கிடியன் ஜேக்கப் செய்ததை பாருங்கள். Lord, come and see what Gideon Jacob has done in his life. ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையிலே கிடியன் ஜேக்கப் செய்ததை நீர் பாரும். But our Lord Jesus Christ, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, he comes as a lawyer into the courtroom of God. அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்காக வழக்காடும்படியாக ஒரு நீதிபதியாக அங்கே இயேசு கிறிஸ்து Yes, வருகிறார். Gideon Jacob has committed all these mistakes. Yes, கிடியன் ஜேக்கப் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தவறுகளை எல்லாம் But செய்தார். I have paid through my precious blood. ஆனா என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அவை எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே And நான் this is கடனை the reason செலுத்திவிட்டேன். why this case is dismissed right now. இந்த காரணத்தினால் அவர் மீது போடப்பட்ட இந்த வழக்கு இப்பொழுது தள்ளுபடி செய்யப்படுகிறது. Every case that Satan brings against you in the court of God, தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களுக்கு விரோதமாக சாத்தானான் கொண்டு வருகிறதான ஒவ்வொரு வழக்கையும், everything is dismissed by the power of the word of the blood of Jesus. அது எல்லாமே இயேசுவுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தள்ளுபடி But செய்யப்படுகிறது. when Satan comes and tempts you, ஆனால் சாத்தானான் வந்து உங்களை சோதிக்கும் பொழுது, the book of James tells this in very simple words. யாக்கோபுடைய புத்தகத்திலே மிக எளிதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Submit yourselves therefore to God. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். First of all, submit yourself. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். And when you submit yourself to the presence of God, நீங்கள் தேவ பிரசன்னத்திலே கீழ்ப்படியும் பொழுது, when you submit yourselves into the hands of God, உங்களை நீங்களே தேவனுடைய பிரசன்னத்திலே அடங்கி ஒப்புக்கொடுக்கும் பொழுது, then you will be able to resist Satan. அதற்கு பிற்பாடு பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக நீங்கள் And when மாறுவீர்கள். you resist Satan, நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது he will flee away from you. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். The Bible never says you run and the Satan will be chasing you. வேதம் ஒருபோதும் சொல்லவில்லை நீங்கள் ஓடிப்போங்கள் பிசாசு உங்களுக்கு எதிர்த்து நிற்பான் என்று If சொல்லவில்லை. Satan comes to you, please run away from him. பிசாசு உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவனை விட்டு ஓடிப்போங்கள் என்று சொல்லவில்லை. No, the book of Ephesians says stand firm now. Stand firm. எபேசியனுடைய புத்தகம் சொல்லுகிறது தைரியமாய் நில்லுங்கள். Stand firm right now. நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். Stand firm and resist the devil right now. நீங்கள் உறுதியாய் நின்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். You know, sometimes I've seen in my personal life, சில நேரங்களிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை many பார்த்திருக்கிறேன். people spend time speaking to the devil. அநேக நேரங்களிலே பிசாசோடு கூட பேசிக்கொண்டு அநேகர் தங்களுடைய நேரத்தை Some செலவழிப்பார்கள். people will be speaking hours together with demon possessed people. ஒரு சிலர் பிசாசு பிடித்தவர்களோடு கூட மணிக்கணக்காய் பேசிக் கொண்டிருப்பார்கள். Where do you come from? எங்கிருந்து வந்தாய்? What's your name? உன்னுடைய பேர் என்ன? Which tree you were sitting? எந்த மரத்திலே நீ உட்கார்ந்து கொண்டிருந்தாய்? Which branch you were sitting? எந்த கிளையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாய்? Banyan tree or coconut tree? ஆலமரமா இல்ல தென்னை மரமா? Stop speaking to Satan. பிசாசுவோடு பேசுவதை நிறுத்துங்கள். Start talking to Jesus. இயேசுவோடு கூட பேச தொடங்குங்கள். Start talking to Jesus. இயேசுவோடு கூட பேச And துவங்குங்கள். when you begin to talk with Jesus, நீங்கள் இயேசுவோடு கூட பேச துவங்கும் பொழுது then he will flee away from you. அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். An old pastor said like this one day. ஒரு நாள் ஒரு வயதான போதகர் இப்படி சொன்னார். I had a dog in my farm, என்னுடைய பண்ணையிலே ஒரு நாய் and வைத்திருக்கிறேன். this dog always used to keep on barking at the new moon. இந்த நாய் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பௌர்ணமி நேரத்திலே போய் அது நிலாவை பார்த்து குரைத்து கொண்டே இருக்கும். It'll keep on barking and barking and barking. அது தொடர்ந்து குரைத்து கொண்டே இருக்கும். But the moon will keep on shining. ஆனா நிலாவோ அங்கிருந்து பிரகாசமாக பிரகாசித்துக் And he கொண்டிருக்கும். said, this is what I do with the devil. இப்படித்தான் நானும் பிசாசை பார்க்கும் பொழுது செய்கிறேன். The devil will always be barking and barking and barking against me. பிசாசு என்னை பார்த்து குரைத்து கொண்டே இருப்பான். But I will keep on shining. ஆனா நானோ தொடர்ந்து பிரகாசித்துக் I will கொண்டிருப்பேன். keep on shining for Jesus. நானோ தொடர்ந்து இயேசுவுக்காக பிரகாசித்துக் God கொண்டிருப்பேன். has given us the power to resist the power of Satan. பிசாசுடைய வல்லமையை எதிர்த்து நிற்கும்படியாக தேவன் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். You know, when Satan comes and disrupts into your spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிசாசு வந்து உங்களை வஞ்சிக்கும் பொழுது, you know, when he comes and resists and puts tribulations into your life, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வஞ்சித்து உபத்திரவங்களை கொண்டு வரும் பொழுது, all what you have to do, run into the arms of God. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் தேவனுடைய கரங்களுக்குள்ளே ஓடிவிடுங்கள். Especially when you are fulfilled with the
the holy ambition for the Lord Jesus Christ. விசேஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விருப்பத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, Nehemia was a man with a holy ambition. நெகேமியா ஒரு பரிசுத்த லட்சியமுள்ள மனிதன் என்று As சொல்லுவேன். soon as he heard about the plight of Jerusalem, இந்த எருசலேமுடைய நிந்தையை குறித்து அவன் கேள்விப்பட்ட உடனே he said, Lord, I cannot accept this situation. அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, This is ஏற்றுக்கொள்ள the முடியாது. city you chose to dwell forever. ஆண்டவரே, ஒரு நாள் இந்த பட்டணத்திலே நீர் வாசமா இருக்கும்படி விரும்பினீர். Lord, this is the holy city of God. ஆண்டவரே, இது தேவனுடைய பரிசுத்த பட்டணமாய் இருக்கிறது. One day all the nations will be streaming into Jerusalem. ஒரு நாள் இந்த எருசலேம் பட்டணத்தை நோக்கி உலகத்தின் தேசங்கள் எல்லாம் ஓடி வர போகிறது. But now the walls are broken, the gates have been burnt ஆனா down. இப்பொழுதோ இந்த வாசல் வந்து உடைக்கப்பட்டு கிடக்கிறது, அதனுடைய வாசல்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. This man sat down, he prayed, he fasted and he cried. இந்த மனிதன் அமர்ந்து உட்கார்ந்து உபவாசித்து அவன் அழுது ஜெபிக்க But தொடங்கினான். God strengthened him once again through his power right now. ஆனா கர்த்தர் தாமே ஒரு விசையாய் கூட தமது வல்லமையினால் அவனை பலப்படுத்த He தொடங்கினார். is working in a wonderful palace. தன்னுடைய வாழ்க்கையில அவன் அற்புதமான ஒரு அரண்மனையிலே He is வேலை very செய்து close to the கொண்டிருந்தான். king. ராஜாவுக்கு மிக நெருக்கமான மனிதன். But now God is provoking his heart right now. ஆனா இப்பொழுதோ தேவன் அவனுடைய இருதயத்தை தூண்டத் தொடங்கினார். Yes, I have a wonderful position. ஆம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு பதவி எனக்கு I have இருக்கிறது. a wonderful, secure and protected position. அற்புதமான பாதுகாக்கப்பட்ட ஒரு வேலை எனக்கு இருக்கிறது. But the city of God is captivating me. ஆனால் தேவனுடைய பட்டணமானது என்னுடைய இருதயத்தை அது When ஆட்கொள்ளுகிறது. the city of God is captivating me, தேவனுடைய பட்டணமானது என்னுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் பொழுது I cannot be quiet anymore. நான் ஒருபோதும் அமைதியாக இருக்க I am முடியாது. going to travel 1300 kilometers now. நான் 1300 கிலோமீட்டர்கள் இப்பொழுது பிரயாணம் செய்ய Even if போகிறேன். the travel is going to be hard, ஒருவேளை இந்த பிரயாணம் மிக கடினமானதாக even இருந்தாலும், if it's going to be a place of ruins in my life, ஒருவேளை அது என்னுடைய வாழ்க்கையில முற்றிலும் அழிக்கப்பட்ட ஒரு நகரத்தின் இடமாக I am இருந்தாலும், going to take a bold decision now to go into Jerusalem. நான் எருசலேமுக்கு போக வேண்டும் என்கிறதான தைரியமான முடிவை நான் எடுக்க போகிறேன். But just because this man took a bold decision for God, இந்த மனிதன் தேவனுக்காக தைரியமான முடிவை எடுத்தபடினாலே it does not say he did not have any problems. அவனுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை என்று எங்கும் எழுதப்படவில்லை. Some people say like this, சில வேளைகளிலே சிலர் come to சொல்வார்கள், Jesus, everything is okay. இயேசுவினிடத்தில் வா, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாகிவிடும். Come to Jesus, everything is finished. இயேசுவினிடத்தில் வா, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் Yes, you சரியாகிவிடும். have the peace of joy of the gospel in your heart. ஆம், உன்னுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தினுடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் You have the உண்மைதான். loving presence of God upon you. தேவனுடைய அன்பின் பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் உண்மைதான். God says, I will never leave you alone in every situation. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், எந்த சூழ்நிலையில் நான் உன்னை தனிமையாக விட மாட்டேன் என்று சொல்லுவார். I will உண்மைதான். give you a life of abundance into உன்னுடைய your life. வாழ்க்கையில பரிபூர்ணமான ஜீவனை உனக்கு கொடுப்பேன். உண்மைதான். But he never said it will be without any tribulations. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவில்லை உன்னுடைய வாழ்க்கையில உபத்திரவமே இருக்காது என்று. In the world you will have tribulations. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. In this world you will have tribulations. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி தேவன் தெளிவாக சொன்னார். And this Nehemiah started to go into Jerusalem. இந்த சூழ்நிலையில் தான் நெகேமியா தன்னுடைய அரண்மனையை விட்டு எருசலேமை நோக்கி சென்றான். As soon as he started to work for God, அவன் தேவனுக்காக வேலை செய்ய தொடங்கிய உடனே mockery was spilt against him. அவனை சுற்றிலும் பரியாசங்கள் எழும்பின. Lies and slanders were thrown against him. பொய்களும் அவதூறுகளும் அவனுடைய வாழ்க்கை நோக்கி வீசப்பட்டது. When this was not functioning, threats were coming towards him. இந்த காரியங்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையில வேலை செய்யாத பொழுது அவனுக்கு மிரட்டல் They விடுக்கப்பட்டது. were trying to murder this man of God. இந்த தேவனுடைய மனுஷனை கொலை செய்யும்படியாக அவர்கள் மிரட்ட As we ஆரம்பித்தார்கள். progress in this book, you will see what a wonderful book this is. இந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது என்ன ஒரு அருமையான புத்தகம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். This is not a book for believers some 2600 years ago. இந்த புத்தகமானது 2600 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கு அல்ல. No, it is for every believer today. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. If you love God and you love the city of God, நீங்கள் தேவனுடைய பட்டணத்தையும் தேவனையும் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் you can be sure that you will experience everything what this man of God experienced. நிச்சயமாக இந்த தேவ மனிதன் அனுபவித்த எல்லா காரியங்களையும் நீங்கள் Yes, when அனுபவிப்பீர்கள். God comes into your life, there is happiness and peace of joy. ஆம், கர்த்தருடைய வாழ்க்கையில வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருகிறது உண்மைதான். You know, when Jesus was praying outside Jerusalem before he went to the Father, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது, you know, next day he's going to be taken captive. அடுத்த நாள் அவர் கைது செய்யப்பட போகிறார். He's going to hang on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தொங்க வைக்கப்பட போகிறார். And now he's standing somewhere outside Jerusalem. இப்பொழுது எருசலேமுக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்தில் அவர் நின்று கொண்டு And he's raising up his hands and he's beginning to pray aloud to his Father. தன்னுடைய கரங்களை உயர்த்தி தன்னுடைய பிதாவினிடத்தில் அவர் ஜெபிக்க His ஆரம்பித்தார். dear friend
John must have been listening to him. இந்த ஜெபத்தை அவருடைய அருமையான நண்பனான யோவான் கேட்டிருக்க வேண்டும். What is Jesus praying right now? இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறார்? He is going to the cross of Calvary. அவர் இப்பொழுது கல்வாரி சிலுவைக்கு நேராக செல்கிறார். He says, I am going to lay down my life now. என்னுடைய வாழ்க்கையை ஜீவனை இப்பொழுது இவர்களுக்காக கொடுக்க போகிறேன். My time has come to go back to my Father. என்னுடைய பிதாவினிடத்திற்கு போக வேண்டிய வேளை வந்துவிட்டது. But what is he praying right now in this situation? ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் என்ன ஜெபிக்கிறார்? Do you know Jesus was praying for those disciples and for you and for me? அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது அவருடைய சீஷர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கூட ஜெபித்தார். உங்களுக்கு தெரியுமா? John 17 chapter 17 is a wonderful chapter. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் மிக அற்புதமான ஒரு அதிகாரம். If it is possible for you, learn it by heart. உங்களுக்கு முடியுமானால் தயவு செய்து இதை மனப்பாடமாக படிக்கும்படியாக It's the கேட்டுக்கொள்கிறேன். most important chapter in the entire New Testament, I would say. முழு புதிய ஏற்பாட்டிலேயுமே மிக ஒரு முக்கியமான அதிகாரம் என்று சொல்லி நான் This is சொல்வேன். a chapter where Jesus prays for you and for me. இந்த அதிகாரத்திலே தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை நீங்கள் வாசிக்க I முடியும். do not pray that thou shouldst take them out of the world, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் but கொள்ளாமல் thou shouldst keep them from the evil one. நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். From the evil one. தீமையானவனிடத்திலிருந்து. Lord, you should protect them from the acts of Satan in their lives. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பிசாசுனுடைய கரங்களிலிருந்து அவர்களை காக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். I am not going to take them out of this world. ஆண்டவரே, நான் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. Soon as you are obedient to the gospel of Jesus, இயேசுவின் சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவுடனே God does not take you out of this world immediately. கர்த்தர் உடனடியாக இந்த உலகத்திலிருந்து உங்களை எடுத்துக்கொள்வதில்லை. No, he says you have to be here. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்திலே தான் இருக்க வேண்டும். You are going to be my disciple. நீங்கள் என்னுடைய சீஷனாக சீஷியாக But you are இருப்பீர்கள். also going to be my witness. ஆனா அதே நேரத்தில் எனக்கு சாட்சியாகவும் You are இருப்பீர்கள். going to be my way. என்னுடைய வழியாக இருக்க போகிறீர்கள். You are going to show others the way to me, to the Father. பிதாவினிடத்திற்கு வரப்போகிறதான வழியாக நீங்கள் என்னை காண்பிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். But now I am going away to the Father. நான் இப்பொழுது பிதாவினிடத்திற்கு கடந்து I செல்கிறேன். pray that God keeps you away from the evil one. இந்த தீமையானவனிடத்திலிருந்து பிதா உங்களை காக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். Sometimes we take a bold decision for the kingdom of Jesus. சில நேரங்களில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக தைரியமான முடிவுகளை நாம் எடுப்போம். And the very next day, the very next moment, அடுத்த வினாடியே sometimes you face problems. அடுத்த வினாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். Sometimes you'll go home and tell to your parents, Mama, Papa, I gave my life to Jesus. ஒரு சில வேளைகளில் நீங்க வீட்டுக்கு போய், அம்மா அப்பா, நான் இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டேன். What did he do? ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் கேட்பார்கள், என்ன செய்தாய்? Don't talk such rubbish. அப்படிப்பட்ட குப்பையான காரியங்கள் எல்லாம் பேசாதே. Yes, you are always a Christian. ஆம், நீங்கள் எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவர்களாக தானே இருந்தீர்கள். What are you giving your life to Jesus? நீ எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவனாக தானே இருந்தாய். இப்பொழுது நீ இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடு. Or you go to your parents and say, I left my job to serve God fully. ஒருவேளை உங்களுடைய பெற்றோரிடத்தில் நீங்க சென்று இயேசுவை சேவிக்கும்படியா என்னுடைய வேலையை விட்டு விட்டேன் என்று சொன்னார். Some of them will ask you, are you a fool? ஒருவேளை சில பெற்றோர்கள் கேட்பார்கள், நீ என்ன ஒரு முட்டாளா? Hey, are you a fool? நீ ஒரு முட்டாளா? Who is going to pay for the bills of the family? நம்முடைய குடும்பத்திற்கான பணத்தை எல்லாம் யார் கட்டுவது? You go and take such a foolish decision. நீ போய் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்கொண்டு வந்தால். I have seen this again and again in the lives of disciples. இப்படிப்பட்டதான காரியத்தை மறுபடியுமாக சீடருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். As soon as they பார்க்கிறேன். take a bold decision for God, அவர்கள் தேவனுக்காக ஒரு தைரியமான முடிவை எடுத்த உடனே oppositions and tribulations, எதிர்ப்புகளும் உபத்திரவங்களும், slanders and lies, அவதூறுகளும் பொய்களும், threats and murderous threats, மிரட்டல்களும் கொலை மிரட்டல்களும், everything will be spread against such people. எல்லாமே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக எடுக்கப்படுகிறது. How dare you say you are giving your life to Jesus? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கிறிஸ்துவுக்குடைய வாழ்க்கை கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவாய். You know, Jesus says just before John 17, இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக, in the world you will have tribulation. இந்த அதிகாரத்துக்கு முன்பதாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But because of this tribulation, don't be sad. ஆனால் இந்த உபத்திரவத்து நிமித்தமாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Be of good cheer. நீங்கள் திடன் கொள்ளுங்கள். Because I have overcome the world. ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். Because I have overcome the world, நான் உலகத்தை ஜெயித்தபடினாலே you will also overcome the world. நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். You don't need to be sad. நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். Just be cheerful in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே திடன் கொள்ளுங்கள். You know, I like Apostle Paul very much. அப்போஸ்தலனாகிய பவுலை எனக்கு மிகவும் I've பிடிக்கும். told this so many times during my sermons. என்னுடைய பிரசங்க வேளைகளிலே அநேக முறை இதை நான் சொல்லி இருக்கிறேன். After Jesus, I think he is a person who really fascinates me.
இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்த ஒரு நபர் என்று சொன்னால் Some of அப்போஸ்தலனாகிய his பவுல் தான். scriptures, when you read the scriptures of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது sometimes we wonder how this man was able to write such things. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி இந்த மனிதனால் எழுத முடிகிறது என்று சொல்லி நீங்கள் He's ஆச்சரியப்படுவீர்கள். writing to his son Timothy right now. தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். Not his real son, but his spiritual son. உண்மையான மகன் அல்ல, அவனுடைய விசுவாச குமாரன். Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Lay hold of eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Always be steady. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். Endure suffering. தீங்கனுபவி. To do the work of an evangelist. சுவிசேஷத்தின் வேலையை செய். You know, sometimes when you talk such words to someone, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க யாரோ ஒரு இடத்தில் பேசினால், then we will say, no, Lord, I don't want all these sufferings. ஒருவேளை நாம் சொல்லுவோம், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. This is what he's telling. I have fought the good fight. நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். My race is going to be finished. என்னுடைய ஓட்டம் இப்பொழுது முடிய போகிறது. But what is very important is I have kept my faith. ஆனா இதுல மிக முக்கியமான காரியம், என்னுடைய விசுவாசத்தை நான் When காத்துக்கொண்டேன். I come to the presence of God, நான் தேவ பிரசன்னத்தில் ஒரு நாள் வரும்பொழுது the crown of righteousness is waiting for me. எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. I have finished the race for Jesus. இயேசுவுக்காக என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டேன். But you, Timothy, be careful. ஆனால் நீயோ தீமோத்தேயுவே மிக கவனமாயிரு. Be steady in your spiritual life. எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. Run the race properly. உன்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடி. Keep on fighting, keep on running. ஆண்டவருக்காக தொடர்ந்து உபத்திரவத்தை அனுபவி, நல்ல போராட்டத்தை போராடு. Keep on keeping the faith in your life. உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தொடர்ந்து காத்துக்கொள். When you run for the purposes of God in your life, தேவனுடைய நோக்கங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில ஓடும் பொழுது, when you are running for the plans of God in your life, தேவனுடைய திட்டங்களுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, when a part of the plans and the purposes of God have become a vision in your personal life, தேவனுடைய திட்டத்தின் அல்லது நோக்கங்களின் ஒரு பகுதி உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரிசனமாக மாறுகிறது. as your vision grows and grows, உங்களுடைய தரிசனம் வளர வளர, as your vision comes to fulfillment after fulfillment, உங்களுடைய தரிசனமானது நிறைவேறுதலுக்கு பின்பதாக நிறைவேறும் பொழுது, you must know opposition and tribulation will also grow. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகளும் போராட்டங்களும் கூடவே வளரும் என்பதை அறிந்து This is what கொள்ளுங்கள். happened to Nehemiah in his life. இதுதான் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. You know, sometimes Satan is quiet in the beginning. பிசாசானவன் ஆரம்பத்திலே ஒருவேளை அமைதியா இருப்பான். Yes, he'll be lying to you. அவன் ஒருவேளை ஆரம்பத்திலே பொய் சொல்லிக் He கொண்டிருப்பான். will be spreading slanders against you. ஆரம்பத்திலே உங்களுக்கு விரோதமாக அவதூறுகளை பரப்பி He கொண்டிருப்பான். will be threatening against you. ஒருவேளை அவன் உங்களுக்கு விரோதமாக மிரட்டல்களை கொடுத்து கொண்டிருப்பான். But as you fulfill the will of God in your life, ஆனால் தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைவேற்ற தொடங்கும் how பொழுது, many times have I seen split inside the family? எத்தனை முறை நான் பார்த்திருக்கிறேன் குடும்பங்களுக்குள்ளே வருகிறதான பிளவுகள். You know, once I had the opportunity and privilege of counseling one family here in India. ஒருமுறை இந்திய தேசத்திலே ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறதான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. This happened many years ago, and this is the reason why I can speak about this. இப்பொழுது இது நடந்து அநேக வருடங்கள் ஆகிவிட்டது, அதனால தான் அதை குறித்து இப்பொழுது நான் பேச முடியும். And so we went for a prayer meeting in that family. நாங்க அந்த குடும்பத்திலே ஒரு ஜெப கூட்டத்திற்காக கடந்து சென்றிருந்தோம். That lady was totally opposed. அந்த வீட்டில் இருந்ததான அந்த சகோதரி பெண்மணி அதற்கு முற்றிலும் விரோதமாய் இருந்தார்கள். And as soon as we entered, she started to go to a shop. நாங்க அந்த வீட்டுக்கு போன உடனே அவர்கள் வெளியே கடைக்கு போய் விட்டார்கள். And so then the man said, okay, let us pray in the room inside. உடனே அந்த சகோதரி சொன்னார், சரி நம்ம வீட்டுக்குள்ளே ஜெபிக்கலாம். Because my wife has gone shopping. ஏனென்றால் என்னுடைய மனைவி கடைக்கு போய் விட்டார்கள். So I don't need to fear anyone. அதனால் இப்பொழுது நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. So we were kneeling down and we were praying. எனவே நாங்க அங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். Suddenly one sound. திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்டது. She came from shopping. கடையிலிருந்து அந்த அம்மா திரும்பி வந்து விட்டார்கள். Because she forgot something at home. வீட்டில் ஏதோ ஒன்று எடுக்க மறந்து விட்டார்கள். And she hit him so hard here. அந்த அம்மா அவருடைய கணவனை அவ்வளவு வேகமாக இந்த கழுத்து பகுதியில் அடித்து He fell on his face on the ground. அவர் அப்படியே முகங்குப்புற தரையிலே விழுந்து விட்டார். And I was wondering what to do now. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. He never did anything. அவர் எதுவுமே செய்யவில்லை. He never did anything. I was so happy. He never hit back. அவர் திரும்பி மனைவியை அடிக்கவே இல்லை. அதை பத்தி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். He said, Pastor, let us go outside. That's all he said. அவர் சொன்னார், பாஸ்டர் நம்ம வெளியே போயிடலாம்னு சொன்னார். Do you know what this lady said? அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள் தெரியுமா? Hey, if you want, bring another woman to this house. உனக்கு வேண்டுமானால் இன்னொரு பெண்ணை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்துக்கொள். But don't bring Jesus into this home. ஆனா தயவு செய்து இயேசுவை வீட்டுக்குள்ள கொண்டு வராதே. That's what she said.
I've never heard such a word in India till now. இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை. If you want, bring another woman now. உனக்கு வேண்டுமானால் இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வைத்துக்கொள். Don't you bring Jesus into this home. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இயேசுவை மாத்திரம் கொண்டு வராதே என்று சொன்னார். Today I'm very happy. ஆனா இன்றைக்கு நான் அதிகமா சந்தோஷப்படுகிறேன். She's a born again Christian. She's a born again Christian. மறுபடியும் அவர்கள் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்து. Follow Jesus. நம்ம சில வேளைகளிலே இயேசுவை பின்பற்றும் பொழுது this can happen to you. இது உங்களுக்கு நடக்கலாம். But I was so happy about this brother. ஆனா இந்த சகோதரனை பத்தி நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். You know, as Nehemiah was building the walls. நெகேமியா அன்றைக்கு அந்த எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது, as the walls were growing, opposition was growing. அந்த அலங்கம் எவ்வளவு தூரம் கட்டி முடிக்கப்பட்டு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் வளர்ந்தது. When you go to Nehemiah chapter 2 verse 10, நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, you will read about one Sanballat. அங்கே சன்பல்லாத் என்கிற மனுஷனை வாசிப்பீர்கள். And also about a Tobias. தோபியா என்கிறதான மனிதன். You know, these two people were now looking upon Nehemiah. அவர்கள் ரெண்டு பேருமே இப்பொழுது நெகேமியாவை பார்த்து கொண்டிருந்தார்கள். Of course they had selfish motives. அவர்களுக்கு உண்மையாகவே சுயநல காரியங்கள் இருந்தபடினாலே, but they were the enemies of the city of God. அதனால் அவர்கள் தேவனுடைய பட்டணத்திற்கு எதிராளிகளாய் இருந்தார்கள். You know, Sanballat is the governor of Samaria now. சன்பல்லாத் சமாரியா பட்டணத்தினுடைய ஆளுநராய் இருந்தார். Very close to Judea, he is the governor now of Samaria. யூதேயா பட்டணத்திற்கு மிக அருகாமையில் இருந்த சமாரியாவினுடைய ஆளுநராக சன்பல்லாத் இருந்தார். And Tobiah the Ammonite is also a governor looking over a certain place. அம்மோனியனான தொபியாவும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவரும் ஒரு ஆளுநர் பதவியில் இருந்தார். You know, when the city of God was destroyed, தேவனுடைய பட்டணமானது அழிக்கப்பட்ட பொழுது, all the trade went through Samaria. அந்த நாட்களிலே வியாபாரத்துக்காக கொண்டு வரப்பட்ட எல்லா வியாபார காரியங்களுமே சமாரியா வழியாக போக வேண்டியதாயிருந்தது. Because Jerusalem was totally destroyed. ஏனென்றால் எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தபடினாலே, there were no roads now. அங்கே எந்த சரியான ஒரு சாலைகளும் no இல்லை. protection, no people right now. அங்கே பாதுகாப்பு இல்லை, மக்களுடைய குடியிருப்பு இல்லை. Every trade was going through Samaria. எனவே எல்லா வியாபார காரியங்களும் வியாபாரிகளும் சமாரியா வழியாக போக வேண்டியதாயிருந்தது. So this Sanballat was taking all the taxes. எனவே சன்பல்லாத் அதற்குரிய எல்லா வரிகளையும் அவன் வசூலித்துக் கொண்டிருந்தான். And he was filling his pockets with the whole money. இந்த முழு பணத்தினாலே தன்னுடைய பையை அவன் நிரப்பிக் கொண்டிருந்தான். But now when they listened that Nehemiah is coming to Jerusalem, இப்பொழுது நெகேமியா எருசலேம் பட்டணத்துக்கு வந்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது, when they listened that he is seeking the good of the people of Israel, இப்பொழுது எருசலேம் ஜனங்களுடைய நன்மையை அவன் விசாரிக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது, their hearts broke into pieces. அவருடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்தது. This is what the Hebrew Bible says. எபிரேய வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டது. You know, in the Tamil Bible it says வெசனம் அடைந்தார்கள். This is not true. தமிழ் வேதாகமத்திலே எருசலேமின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு விசனமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. No, their hearts broke into pieces. ஆனால் அசல் மொழிபெயர்ப்பில் எபிரேய மொழியிலே அவருடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. How can this happen now? எப்படி இது நடக்கலாம்? What's going to happen to my future? என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகிறது? What's going to happen to my money? என்னுடைய பணத்திற்கு என்ன நடக்க போகிறது? When Jerusalem is going to be restored once again, எருசலேம் மறுபடியும் கட்டப்படுமானால், when every trade is going to go into the city, எல்லா வியாபாரமும் எருசலேம் வழியாக சென்றால், when the city of God is going to be restored to its splendor once again, தேவனுடைய பட்டணமானது மறுபடியுமாக தன்னுடைய மகிமையோடு மாட்சிமையோடு எடுத்து கட்டப்படும் என்று சொன்னால், what will happen to my position? What will happen to my money? என்னுடைய பணத்துக்கும் என்னுடைய அதிகாரத்திற்கும் என்ன நடக்கும்? Do you know, even today this is true? உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கும் இது உண்மை. Sometimes there are people in the church of Jesus, சில நேரங்களிலே இயேசுனுடைய சபையில கூட they will oppose everything because their position is in danger. அவருடைய பதவி அபாயத்தில் இருக்கும் என்கிறபடினாலே எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டிருப்பார்கள். They will oppose everything because their pockets cannot be filled with money. அவருடைய பாக்கெட்டுகள் பணத்தினால் நிரப்பப்பட முடியாது என்பதினாலே எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டிருப்பார்கள். This is not only true during the time of Nehemiah. இது நெகேமியாவின் காலத்துல மாத்திரமல்ல, it is also happening even today in the church of Jesus. இன்றைக்கும் இயேசுவின் சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. You know, I have gone to some committee meetings in churches. நான் சபைகளிலே நடைபெறுகிறதான சில கமிட்டி கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். That is one of the meetings I hate, I tell you. உண்மையிலேயே நான் வெறுக்கிற ஒரு கூட்டம் என்று சொன்னால் இந்த கமிட்டி கூட்டங்கள் தான். Committee meetings talking hours together. இந்த கமிட்டி கூட்டங்களுக்கு போவீர்கள் என்று சொன்னால் மணிக்கணக்காக பேசுவார்கள். And sometimes when the position is in danger, சில நேரங்களில் அவங்களுடைய பதவிக்கு ஆபத்து வருது என்று சொன்னால், when then the money is involved in the entire situation, அந்த குறிப்பிட்ட காரியத்துல பணம் வந்து ஈடுபட்டு இருக்குது என்று சொன்னால், no, everything crashes down in their minds. உடனடியாக அவருடைய மனதில் இருக்கிற எல்லா திட்டங்களையும் அவர்கள் உடைத்து விடுவார்கள். You know, this Sanballat was born in Beth Oram. இந்த சன்பல்லாத் என்கிறதான மனிதன்
பேத் ஓரான் என்கிறதான இடத்தில் பிறந்தவன். And that's the reason why he's called Sanballat, Oranianana Sanballat. You know, he came from Beth Oran. பேத் ஓரான் என்கிறதான இடத்திலிருந்து அவன் வந்தபடியினாலே ஓரானியனான சன்பல்லாத் என்று You எழுதப்பட்டிருக்கிறது. know, Samaritans never liked the Jews, even today. சமாரியர்களுக்கு பொதுவாகவே யூதர்களை பிடிக்காது. That Jesus spoke about the Good Samaritan. இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனை பற்றி பேசும் பொழுது He spoke about the Samaritan lady at the well. அந்த கிணற்றருகே சமாரிய பெண்ணோடு கூட அவர் பேசும் பொழுது You know, he wanted to break this racial difference in society. அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட இன பாகுபாடை உடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அப்படி செய்தார். He was totally opposed to this racial divisions. அந்த நாட்களில் இருந்த இந்த இன பாகுபாடுகளை பிரிவினைகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அப்படி செய்தார். But the Samaritans never liked the Jews. ஆனா சமாரியர்களுக்கு ஒருபோதும் யூதர்களை பிடிக்காது. Samaria now is under Sanballat. இப்பொழுது சமாரியா பட்டணம் சன்பல்லாத்தினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. And he began to calculate. எப்பொழுது அவன் கணக்கு போட தொடங்கினான். If this fellow is going to be successful, இப்பொழுது நெகேமியா தன்னுடைய காரியத்திலே வெற்றி பெற்றான் என்று சொன்னால், if this city of God is going to be rebuilt, தேவனுடைய பட்டணமானது மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால், my influence, my money, my position will be degraded. என்னுடைய பணம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய அதிகாரம் இப்பொழுது குறைந்து போய்விடும். And as the walls began to increase, அந்த எருசலேம் பட்டணத்தினுடைய அலங்கமானது கட்டி எழுப்பப்பட்டு வரும் பொழுது his anger began to increase right now. அவனுடைய கோபமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. You know, the walls are now coming into halfway right now. இப்பொழுது அலங்கம் பாதி மட்டும் இணைந்து உயர்ந்தது. You know, even today if you want to rebuild the city of God, இன்றைக்கும் தேவனுடைய பட்டணத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து கட்ட விரும்பினால், sometimes that stops everything. The church of Jesus is the money problem. சில நேரத்தில் இயேசுவின் சபையில் அநேக காரியங்களை நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது பணமாக இருக்கிறது. When your personal position is attacked, உங்களுடைய தனிப்பட்ட பதவி பாதிக்கப்படும் பொழுது, when your personal money is attacked, உங்களுடைய தனிப்பட்ட பணம் பாதிக்கப்படும் பொழுது, sometimes we totally oppose the way of God. சில நேரத்தில் தேவனுடைய வழிகளையே நாம் எதிர்த்து நிற்க You ஆரம்பிக்கிறோம். know, Nehemiah spoke to all the Jews when he came to Jerusalem. நெகேமியா எருசலேமுக்கு வந்த பொழுது அங்கிருந்த எல்லா யூதர்களோடும் அவன் பேசினான். He spoke to the priests and the elders of the society. ஆசாரிகளோடும் மூத்தவர்களோடும் பேச ஆரம்பித்தான். He said, hey, this city should not be like this. இந்த பட்டணம் இப்படி இருக்க கூடாது. This city is the holy city of God. இந்த பட்டணம் தேவனுடைய பரிசுத்த பட்டணமாய் We இருக்கிறது. cannot accept the situation. இப்படி இருக்கிறதான சூழ்நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. Let us start rebuilding the city now. இப்பொழுது தேவனுடைய பட்டணத்தை இணைந்து கட்டுவோம் வாருங்கள். This city should be the joy of the whole earth. இந்த பட்டணமானது இந்த முழு உலகத்தினுடைய மகிழ்ச்சியான இடமாக இருக்க But வேண்டும். look what is happening in the city ஆனா now. இப்பொழுது இந்த பட்டணத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். Everything is in ruins. Everything is in ruins. எல்லாமே அழிந்து இருக்கிறது. And he also said the hand of God is upon us right now. அப்பொழுது நெகேமியா சொன்னான், தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது. Not only our ambition to rebuild, நாம் கட்டுவதற்கு ஆசைப்படுவது மாத்திரமல்ல, we can do this thing because the hand of God is upon our lives. தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்வின் மீது நன்மையாய் இருக்கிறபடினாலே இதை நம்மால் செய்ய Not முடியும். only the hand of God is upon our lives, தேவனுடைய கரம் நம்ம மீது இருப்பது மாத்திரமல்ல, our king is also supporting the entire building project. ராஜாவும் இதனுடைய முழு வேலைக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார். Yes, now it's full of trouble now in Jerusalem. இப்பொழுது எருசலேமிலே முற்றிலும் பிரச்சனைகளால் நிறைந்திருக்கிறது But உண்மைதான். now God will help us to rebuild the city of God. ஆனால் கர்த்தர் இந்த தேவனுடைய பட்டணத்தை எடுத்து கட்டுவதற்கு நமக்கு உதவி செய்வார். Dear disciple of Jesus, அருமையான இயேசுனுடைய சீஷர்களே, dear believers who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான விசுவாசிகளே, do you really have a passion for the church of Jesus? உண்மையாகவே இயேசுவின் சபைக்கான ஒரு வாஞ்சை உங்களுடைய இருதயத்தில் உண்டா? Do you really have a passion for the church of Jesus? உண்மையாகவே இயேசுவின் சபைக்கான ஒரு வாஞ்சை உங்களுடைய இருதயத்தில் Where உண்டா? you say, I cannot accept the present situation. இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களால் சொல்ல முடியுமா? The city of God should be the joy of the whole earth. தேவனுடைய பட்டணமானது இந்த முழு உலகத்தினுடைய மகிழ்ச்சியின் இடமாக இருக்க வேண்டும். This bride of Jesus cannot be in the situation it is now. இந்த இயேசுவின் மணமாட்டி இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலையில் போல இருக்கக்கூடாது. When this ambition begins to push you, இந்த ஆசையானது உங்களை உந்தி தள்ள தொடங்கும் பொழுது, when this thirst begins to fill your heart, இந்த தாகமானது உங்களுடைய இருதயத்தை நிரப்ப துவங்கும் பொழுது, when you have compassion about the lost souls of this இந்த world, உலகத்திலே தொலைந்து போன ஆத்துமாக்களை குறித்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கும் பொழுது, you are surely ready
to endure sufferings for the Lord Jesus. நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு நீங்கள் When ஆயத்தமாயிருப்பீர்கள். the love of the church of Jesus begins to grip you, இயேசுவுடைய அன்பானது உங்களை பற்றி பிடிக்கும் பொழுது, when a passion begins to fill your heart, உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வைராக்கியம் பற்றி பிடிக்கும் when பொழுது, you have a love for the lost souls of this world, இந்த உலகத்திலே தொலைந்து போன ஆத்துமாக்களுக்கான ஒரு அன்பு உங்களுடைய இருதயத்தில் when you இருக்கும் are பொழுது, concerned about the beauty and splendor of the church of Jesus, இயேசுவினுடைய இந்த மகிமையை குறித்து மாட்சிமை குறித்து உங்களுடைய இருதயத்திலே ஒரு ஆசை இருக்கும் என்று சொன்னார். immediately you say, yes Lord, I am prepared for any sacrifice. உடனடியாக நீங்கள் சொல்லுவீர்கள், ஆமா ஆண்டவரே, எந்த தியாகத்துக்கும் நான் You will say, ஆயத்தமாயிருக்கிறேன். yes Lord, your gospel must touch the lives of people. ஆமா ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷமானது ஜனங்களுடைய வாழ்க்கையை தொட வேண்டும் என்று சொல்லுவீர்கள். But as Nehemia starts rebuilding, இப்பொழுது நெகேமியா தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கும் பொழுது, the walls are increasing. இப்பொழுது அலங்கம் இணைந்து உயர ஆரம்பித்தது. Now the opposition is also increasing. இப்பொழுது எதிர்ப்புகளும் உயர ஆரம்பித்தது. When you go to Nehemiah chapter 2:19, நெகேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு போகும் பொழுது, it's not only Sanballat, சன்பல்லாத் மாத்திரமல்ல, it's not only Tobiah, தொபியா மாத்திரமல்ல, it's also the Arab. அரபியன், Everyone is now gathering together. அரபியர்களும் அதை சுற்றி இருக்கிற எல்லோருமே அவனுக்கு விரோதமாக கலங்கம் பண்ண Do you ஆரம்பித்தார்கள். know critics of the church of Jesus, உங்களுக்கு தெரியுமா, இயேசுவின் சபையை குற்றப்படுத்துகிறவர்கள் they will never be alone for a long time. அவர்கள் ஒருபோதும் நீண்ட நாட்களுக்கு தனியா இருக்க மாட்டார்கள். You can open your eyes and look into any ministry. உங்களுடைய கண்களை திறந்து எந்த ஊழியத்தை வேண்டுமானாலும் பாருங்கள். Sometimes we think opposition to the church comes from outside. சில நேரங்களில் நாம் நினைப்போம் சபைக்கு எதிர்ப்பு வெளியிலிருந்து தான் வருகிறது. No, it also comes from the inside. இல்லை, சபைக்குள்ளிருந்தே சபைக்கு எதிர்ப்பு வர This முடியும். is what happened even to Nehemiah. இதுதான் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. Opposition was not only coming from outside, எதிர்ப்பு வெளியிலிருந்து மாத்திரம் வரவில்லை, it was also coming from the inside. அது உள்ளுக்குள்ளிருந்தே வர ஆரம்பித்தது. Now the Arab also is joined together. இப்பொழுது அரபியனும் அவர்களோடு கூட சேர்ந்து You கொள்ளுகிறார். know, I've seen this all across the nations in many churches. உலகமெங்கிலும் இதை பார்த்திருக்கிறேன். அதே போல் உலகமெங்கும் இருக்கிறதான சபைகளிலும் இதை நான் பார்த்திருக்கிறேன். One or two people will start to criticize first, ஒன்று இரண்டு பேர் முதலில் குற்றம் சாட்டத் தொடங்குவார்கள். but no one wants to be alone. ஆனால் அந்த கூட்டத்தில் யாருமே தனியா இருக்க மாட்டார்கள். Then they'll be talking to other people. அதற்கு பிற்பாடு இன்னொரு கூட பேச ஆரம்பிப்பார்கள். Even after service sometimes. சில நேரங்களில் ஆராதனை முடிந்த உடனே கூட, Brother, come here. பிரதர் இங்க வாங்க, Sister, come here. சிஸ்டர் இங்க வாங்க, I have a prayer request. நான் ஒரு ஜெப குறிப்பு வச்சிருக்கேன், I want to tell you something. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். And they will pour out this dust into their lives. அதுக்கப்புறம் இந்த குப்பையை அவங்க காதுல கொட்டுவாங்க. And that kuppatotti will go on spreading now. அதுக்கப்புறம் இந்த குப்பை தொட்டியானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொட்டப்பட்டிருக்கும். I have seen these critics never stay alone for a long time. நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இதே போல குற்றம் சாட்டுகிற நபர்கள் ஒருபோதும் தனியா இருக்க மாட்டார்கள். One by one it will keep on spreading. ஒருவருக்கு பின்னாக ஒருவருக்கு இது பரவிக்கொண்டே இருக்கும். Because no one wants to stay alone. ஏனென்றால் யாருமே இதை குறித்து தனியாக வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். Brother, have you heard about this? பிரதர், இத பத்தி கேள்விப்பட்டீங்களா? Brother, have you heard? Sister, have you heard about this? பிரதர், சிஸ்டர், இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டீங்களா? You know, it's almost like David's son Absalom. இது கிட்டத்தட்ட தாவீதுடைய மகன் அப்சலோமை போல. When you go to 2 Samuel chapter 15, 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போகும் பொழுது, you will read about the son of David called Absalom. தாவீதுடைய மகன் குறித்து, தாவீதுடைய மகனாகிய அப்சலோமை குறித்து அங்கே வாசிப்பீர்கள். He had a great desire to come to the throne. அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது, எப்படியாவது சிங்காசனத்திற்கு வந்து விட வேண்டும். But he did not want to be loyal to his family. ஆனா தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் நியாயமாக நடக்க முயற்சிக்கவில்லை. You know, his father loved him very much. அவனுடைய தகப்பன் அவனை மிகவும் நேசித்தான். You know, when you read through the Bible, when you read through the scriptures, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது, when Absalom died one day, அப்சலோம் ஒரு நாள் மரித்த பொழுது, you will listen to the words of David when he was crying. தாவீது அழுதபோது எப்படி சொல்லி அழுதான் என்றதான வார்த்தை வேதத்தில் எழுதி When வைக்கப்பட்டிருக்கிறது. you read those scriptures, you will start to weep. அந்த வார்த்தைகளை வாசித்தா நீங்களே அழுது விடுவீர்கள். You know, it will be touching you so deeply. அந்த வார்த்தைகள் அவ்வளவு தூரம் உங்களுடைய இருதயத்தை தொடும். David loved his son, தாவீது தன்னுடைய மகனை அவ்வளவாய் நேசித்தான். but his son had a desire for the throne. ஆனா அவனுடைய மகனோ சிங்காசனத்துக்கு எப்பொழுது வர முடியும் என்று பார்த்து கொண்டிருந்தான். Family loyalty did not count for him. குடும்பத்துக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்கிறதான குணம் அவனுக்கு இல்லை. You know, Absalom means father of peace. அப்சலோம் என்று சொன்னால் சமாதானத்தின் மகன் என்று பெயர். Abba, shalom, yeah? Abba, shalom, Absalom. This is what the meaning of this word. அப்சலோம் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் சமாதானத்தின் மகன்.
But this man who's a father of peace, ஆனா இந்த சமாதானத்தின் மகன் he started to break the peace in the family. குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை அவன் உடைக்க காரணமாயிருந்தான். You know, he was a man who liked great things. அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு பெரிதா இருக்க வேண்டும் என்று எண்ணம். He wanted a huge chariot. அவனுக்கு ஒரு பெரிய ரதம் வேண்டும். And 50 people must be running before him. அந்த ரதத்துக்கு முன்னாடி 50 பேர் ஓட வேண்டும். He was a very handsome fellow. அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவன். And he used to talk very well to the people. அதேபோல ஜனங்களிடத்தில் நன்றாக பேசக்கூடியவன். And everyone who came to him for complaints, he used to hug them. அவன் யாரெல்லாம் அந்த பட்டணத்துக்குள்ள நுழைந்து காரியங்களை நியாயத்தை கேட்க வந்தார்களோ அவர்களை அவன் அணைத்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். Do you know the word of God is so true, it happens even today in churches. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கும் அது நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. You open your eyes, you can see such scenes even in the churches today. உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க சபையில பார்க்க முடியும். I'm not talking about anyone here in this congregation now. இந்த சபையில் இருக்கிற யாரை பற்றி நான் பேசவில்லை. Please do not mistake me. தயவு செய்து என்னை நீங்க தவறாக புரிந்து But you know, I கொள்ள have traveled to many churches in my life. ஆனா என்னுடைய வாழ்க்கையில अनेक சபைகளுக்கு நான் பிரயாணம் பண்ணி I have இருக்கிறேன். listened to many stories of the pastors. பாஸ்டர்களே போதகரிடமிருந்து अनेक கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். You know, this man Absalom used to stay at the gates of the city. இந்த அப்சலோம் எப்பொழுதுமே பட்டணத்துடைய வாசலுக்கு போய் நின்று கொள்வான். And there people will come with discontent. They are not happy with the situation. அப்பொழுது ஜனங்கள் ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனையோடு கூட நியாயம் கேட்க வருவார்கள். They will bring a petition to King David. அவர்கள் தாவீது ராஜாவின் இடத்துல நியாயம் கேட்பதற்காக வருவார்கள். Do you know what Absalom will do? அப்பொழுது அப்சலோம் என்ன செய்வான் தெரியுமா? You have problems? உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? Oh, I can understand you. உங்க பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது. If I had been in power, நான் மட்டும் ராஜாவா இருந்தா I would have finished this matter long ago. இந்த பிரச்சனை என்னைக்கோ உங்களுக்கு நான் முடிச்சு வச்சிருப்பேன். Obviously the king has no time for you. இப்போ ராஜாவுக்கு உங்க பிரச்சனை நான் கேட்கிறதுக்கு நேரம் இல்ல. The Bible says through these words, இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே வேதம் சொல்லுகிறது, this man stole the hearts of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை அவன் திருடிக் கொண்டான் He என்று. was stealing the hearts of people. அங்க இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் அவன் திருடிக் கொண்டான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கு. I know this is not a pastor's conference. எனக்கு தெரியும் இது போதகர்களுடைய கருத்தரங்கம் அல்ல. But you know why pastors are very sad or are not willing to allow so many people on the stage? நான் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு அநேக போதகர்கள் மற்றவர்களை மேடைகளை விட அல்லது மற்றவர்களை உற்சாகப்படுத்தி தூக்கிவிட விரும்புவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? There will be a lot of talents in the church, சபையில ஏராளமான தாளந்துகள் இருக்கும். but they will have apprehensions. ஆனா அவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப யோசிப்பார்கள். What will this fellow do? இந்த நபர் என்ன செய்வார்? What will that fellow do? அந்த நபர் என்ன செய்வார்? Will he be another Absalom in the church? நம்ம இந்த மனுஷனுக்கு உதவி செய்தா ஒருவேளை இன்னொரு அப்சலோம் நமக்கு வந்து விடுவானா? You know, sometimes I've seen this happen in churches. இப்படிப்பட்ட காரியங்கள் சபையிலே நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். Suddenly one pastor will come திடீரென்று ஒரு போதகர் வருவார். and he'll be visiting the believer from another church. இன்னொரு சபையினுடைய விசுவாசியை போய் அவர் சந்திப்பார். Oh, you go to Good Shepherd Church? நீங்க குட் ஷெப்பர்ட் சர்ச்சுக்கு போறீங்களா? This pastor Gideon has no time for you. இந்த கிதியன் பாஸ்டருக்கு உங்களுக்கெல்லாம் அவருக்கு நேரமே கிடையாது. You just see, even now he's in Germany for 4 weeks. இப்ப கூட பாருங்க 4 வாரம் ஜெர்மனிக்கு போயிட்டாரு. He's traveling there. இப்போ அங்க ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. But you know, if you come to my church, ஆனா நீங்க மட்டும் என்னோட சபைக்கு வந்தா I will come and visit you every day. ஒவ்வொரு நாள் வந்து நான் உங்களை பாப்பேன். He's not giving you the microphone. உங்களுக்கு அவர் மைக்கே கொடுக்க மாட்டாரா? He doesn't give you the chance to lead worship. உங்களுக்கு ஆராதனை நடத்த உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரா? He doesn't give you the chance to preach in the church. சபையில பிரசங்கம் பண்ண உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரா? Don't worry. அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. Come to my church. என்னோட சபைக்கு வாங்க. The stage belongs to you. ஸ்டேஜே உங்களுக்கு தான். I have seen this happen in India again and again. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்தியாவுல நடப்பதை நான் மறுபடியும் பார்த்திருக்கிறேன். You know, I don't say it is right when we don't allow anyone to the stage. அதாவது இப்படி இருக்கிறபடினால யாரையுமே நம்ம மேடைக்கு அனுமதிக்க கூடாது என்பது சரி என்று நான் சொல்லவில்லை. I totally think differently about the kingdom of Jesus. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் முற்றிலும் வேறு விதமாய் சிந்திக்கிறேன். I want every talent, every gifting to be allowed to work in the church of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா தாளந்துகளும் வரங்களும் செயல்பட வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். Whatever your gifting, whatever your talent must be used for the building of the church of Jesus. உங்களுடைய தாளந்துகள் எதுவாக இருந்தாலும் வரங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவினுடைய சபையை கட்டி எழுப்புவதற்கு அவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். But this is how Absalom usurped the power from his father David. ஆனா இந்த முறையிலே தான் அப்சலோம் தன்னுடைய தகப்பனிடமிருந்து சிங்காசனத்தை பிடுங்க முயற்சித்தார். And Nehemiah in his life faced such opposition. நெகேமியாவும் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான பிரச்சனைகளை சந்தித்தான். Not only lies and slander.
உன்னுடைய வாழ்க்கையிலே பொய்களும் அவதூறுகளும் மாத்திரமல்ல, Not only threats of murders, கொலை மிரட்டல்கள் மாத்திரமல்ல, even one of his closest people planned to have this person killed. அவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்களே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி As முயற்சித்தார்கள். we progress in the scriptures, you will see what this man had to go. தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த தேவனுடைய மனிதன் அனுபவித்ததான ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்து நம்ம அறிந்து I கொள்ளலாம். want to close with one thought this evening. ஒரு காரியத்தோடு கூட இந்த மாலை வேளையில் நான் முடிக்க விரும்புகிறேன். You know, the city of God is now surrounded by enemies. இப்பொழுது தேவனுடைய பட்டணமானது அவருடைய எதிராளிகளினால் சூழப்பட்டிருந்தது. Sanballat is now on the northern side of Jerusalem. சன்பல்லாத்து இப்பொழுது பட்டணத்தினுடைய வடதிசையிலே இருந்தான். Tobiah is now surrounding on the eastern side. தொபியா பட்டணத்தினுடைய கிழக்கு பக்கத்திலே அவன் சூழ்ந்திருந்தான். And the Arabs are on the southern side. அரபியர்கள் தெற்கு பகுதியிலே சூழ்ந்திருந்தார்கள். And the people of Ashdod are now on the western side. அஸ்தோத்தியர்கள் இப்பொழுது மேற்கு பக்கத்திலே சூழ்ந்திருந்தார்கள். Amongst all of these enemies, சுற்றிலும் எதிராளிகள், this small group of covenant people of God, தேவனுடைய உடன்படிக்கை கீழாயிருந்த ஒரு சின்ன குழுவான ஜனங்கள் எருசலேமில் இருந்தார்கள். everyone is being surrounded now. எல்லாருமே அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். Everyone is being surrounded and now threats are coming one after the other. இப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக மிரட்டல்கள் ஒன்றுக்கு பின்றாக ஒன்று வந்து Sanballat and Tobiah are sending them warnings right now. சன்பல்லாத்தும் தொபியாவும் அவனுக்கு விரோதமாக எச்சரிப்புகளை அனுப்பி We are கொண்டிருந்தார்கள். coming with our army right now. இப்பொழுது எங்களுடைய சேனையோடு கூட நாங்கள் வருகிறோம். We are coming with our army. நாங்கள் எங்களுடைய We சேனையோடு கூட will வருகிறோம். kill every one of you. அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் கொலை செய்து விடுவோம். And when these threats started to come, இந்த மிரட்டல்கள் வந்தவுடனே even the Jews inside started to oppose Nehemiah. அங்கே உள்ளுக்குள்ளதான யூதர்கள் கூட நெகேமியாவை எதிர்க்க Why ஆரம்பித்தார்கள். should we fight now? எதற்காக இப்பொழுது நாம் யுத்தம் பண்ண There were வேண்டும்? Jews very close to Samaria who were working on the walls right now. அங்கே அலங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தான அநேக யூதர்கள் சமரியாவுக்கு மிக பக்கத்திலே வசித்துக் They கொண்டிருந்தார்கள். said, no, we don't want to be killed. அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, எங்களை யாரும் கொலை செய்ய நாங்கள் Let us விரும்பவில்லை, go back. Let us go back now. நாங்கள் திரும்பி போய் விடுகிறோம். And do you know, they started to sing couplets. அவர்கள் ரெண்டடி செயல்களை பாட ஆரம்பித்தார்கள். Do you know that? They started to sing couplets. அவர்கள் செயல்களை பாட ஆரம்பித்தார்கள். I cannot sing this to you now. இப்பொழுது இதை உங்களுக்கு நான் பாட முடியாது. But in the Hebrew Bible, it is couplets. அது ஒரு செய்யுள் என்று சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டடி பாடல். You know what they were singing? அவர்கள் என்ன பாடினார்கள் தெரியுமா? சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது. That's what they were singing now. இப்படிதான் Something அவர்கள் like பாடிக்கொண்டிருந்தார்கள். You know, some people when they are very, very, very sorrowful, ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப துயரத்தில் இருக்கும் பொழுது automatically opari will come. உடனடியாக ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். Have you seen this? When people are very sad ரொம்ப துயரத்தில் இருக்கும் பொழுது and they'll be sitting in some corner of the home, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு and then opari will come automatically. உடனடியாக ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து I am விடுவார்கள். told in Madurai University you can do even your doctorate in opari. இங்க மதுரை பல்கலைக்கழகத்தில் ஒப்பாரியை குறித்து நீங்க ஒரு பட்டப்படிப்பே படிக்கலாம். That's what I was told. I don't know whether this is true. அது உண்மையா இல்லை எனக்கு தெரியவில்லை. But these Jews, you know, they started to sing couplets. அவர்கள் இப்பொழுது ரெண்டடி செய்யுள் பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். அலங்கத்தை கட்ட கூடாதே. That's what they were singing now. கட்ட முடியாதே. That's what they were singing. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பாட ஆரம்பித்தார்கள். Just imagine Nehemia now. இப்பொழுது நெகேமியாவை கற்பனை செய்து பாருங்க. Opposition is coming from enemies. இப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சத்துருக்குள்ளிருந்து அவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது. And now even his own community, the Jews, are totally against him. அவனுடைய சொந்த சகோதரர்களே உள்ளுக்குள்ளிருந்து அவர்களும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். We don't want to build now. இப்பொழுது எங்களால் கட்ட முடியாது. No. We don't want to be killed now. நாங்க கொலை செய்யப்பட விரும்பவில்லை. I want to stop here because time will take on if I go into the next session. இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போவேனானால் அதிகமாக நேரம் எடுத்துவிடும். I want to come to a close. இப்பொழுது முடிக்க விரும்புகிறேன். But I want to promise you. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாய் சொல்ல If you விரும்புகிறேன். take a bold step for Jesus, நீங்க இயேசுவுக்காக ஒரு உறுதியான தீர்மானத்தை, தைரியமான முடிவை எடுத்தால், not only the enemies of God, தேவனுடைய சத்துருக்கள் மாத்திரமல்ல, but also your own people may be against you. உங்களுடைய சொந்த ஜனங்களே உங்களுக்கு சத்துருவாய் மாறுவார்கள். Did not Jesus say like this? இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லவில்லையா?
Your best enemies will be your own family. உங்களுடைய வீட்டாரே உங்களுக்கு சத்துருவாய் இருப்பார்கள். Your family will be the worst enemies for you. உங்களுடைய வீட்டாரே உங்களுக்கு சத்துருவாய் இருப்பார்கள். I have seen this again and again when people get saved. இதை மறுபடியும் பார்த்திருக்கிறேன். अनेक ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படும் பொழுது, When you start to serve Jesus, இயேசுவை சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, when you say yes, I want to follow Jesus with all of my heart, என்னுடைய முழு இருதயத்தோடு கூட நான் இயேசுவை சேவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, then opposition will start immediately. உடனடியாக எதிர்ப்பு ஆரம்பிக்கும். Do you know what Nehemiah did? நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? He did not stop the work. அவன் அந்த வேலையை நிறுத்தவே இல்லை. He started to pray to the powerful God. தேவனுடைய அந்த வல்லமையான தேவனிடத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். He said, Lord, you are an awesome God. ஆண்டவரே நீர் பயங்கரமான தேவன். Lord, you are a powerful God. ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தேவன். Yes, I want to trust on you. ஆமாண்டவரே உம்மீது என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்க But விரும்புகிறேன். I will never stop my work now. நான் ஒருபோதும் என்னுடைய வேலையை நிறுத்த மாட்டேன். Even during the time of my tears, என்னுடைய கண்ணீரின் மத்தியிலே I கூட will keep on sowing. நான் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே தான் I will இருப்பேன். keep on sowing நான் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே தான் so இருப்பேன். that I can reap with joy one day. அதனால் ஒரு நாள் கம்பீரத்தோடு கூட நான் அறுவடை My செய்யும்படியாக. dear brother, my dear sister, I want to encourage you. எனக்கு அருமையான சகோதரர்களே உங்களை நான் உற்சாகப்படுத்த Even during விரும்புகிறேன். the time of your sorrow, உங்களுடைய வாழ்க்கையின் துயரமான நேரத்திலே even கூட, during the time of your tears, உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரின் மத்தியிலும் கூட never stop sowing. ஒருபோதும் விதைப்பதை நிறுத்தி விடாதீர்கள். This is what Satan wants you to do. இதை செய்யத்தான் பிசாசு விரும்புகிறான். This is the plan of Satan. இதுதான் சாத்தானுடைய திட்டமாய் Hey, இருக்கிறது. don't work for Jesus now. இயேசுவுக்காக வேலை செய்யாதே. What did you get from serving Jesus? இப்படி இயேசுவுக்கு வேலை செய்து நீ எதை பெற்றுக்கொண்டாய்? What did you get from going to church? நீ சபைக்கு போறதுனால உனக்கு என்ன Come கிடைத்தது? on, stay at home now. நீ வீட்டிலே இருந்து கொள். Earn your money, even if it is wrong source, earn your money there. தவறான வழியா இருந்தால் என்ன, பணத்தை சம்பாதிக்கலாம். Don't listen to all these people who are preaching the word of God. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற இந்த ஜனங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்காதே. Testing again and again will come to the person of God. மறுபடியும் தேவனுடைய மனிதர்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். God will say, don't stop sowing in the time of these tears. ஆனால் இந்த கண்ணீரின் மத்தியிலும் விதைப்பதை நீ நிறுத்தி விடாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து Because சொல்கிறார். I am with you. என்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். And I will bring to fulfillment all of my promises. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஒரு நாள் நிறைவேறுதலுக்கு நான் Because கொண்டு I வருவேன். am with you, no one is going to overcome you. நான் உன்னோடு கூட இருக்கிறபடியால் ஒருவனும் உன்னை மேற்கொள்வதில்லை. Maybe you have to suffer on this process. ஒருவேளை இந்த பாதையின் வழியாக ஒருவேளை நீ பாடுபட வேண்டியதா But இருக்கலாம். still I will fulfill everything that I promised you. இருந்தாலும் உனக்காக நான் வாக்கு பண்ணின காரியங்களை ஒரு நாள் நிச்சயமாகவே I want நிறைவேற்றுவேன். every one of you to stand up in the presence of God. எல்லாரும் தேவ பிரசன்னத்திலே எழும்பி நிற்கும்படியாக விரும்புகிறேன். I want every one of you to stand up in the presence of God. எல்லாரும் தேவ பிரசன்னத்திலே எழும்பி In the நிற்கலாம். remaining moments this evening, இந்த மாலை வேளையிலும் I do not know the situation you are going through right now. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கிறதான பாதை என்னவென்று எனக்கு தெரியாது. Maybe you face opposition at home. ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கலாம். Maybe your wife is opposing you. ஒருவேளை உங்களுடைய மனைவி உங்களை எதிர்க்கலாம். Maybe your husband is totally against you. ஒருவேளை உங்களுடைய கணவன் உங்களுக்கு முற்றிலும் விரோதமாக இருக்கலாம். Maybe your parents are totally opposed to you going to ministry. ஒருவேளை ஊழியத்துக்கு போவதை குறித்து உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை முற்றிலும் விரோதிக்கலாம். Your family, your relatives, your friends may be abandoning you. ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். But still I want to tell you, keep on running. இருந்தாலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். Keep on battling. தொடர்ந்து யுத்தம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Keep on battling. தொடர்ந்து போராடி கொண்டிருங்கள். Never lose the faith that God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். Keep the faith that God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். Keep on running. Keep on battling. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருங்கள். தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருங்கள். Keep on sowing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருங்கள். The one who is with you is greater than the one who is in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். The one who is in you is greater than the one who is in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். And God says, be an overcomer. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெயங்கொள்ளுகிறவனாய் இரு. Your calling is to be an overcomer. உன்னுடைய அழைப்பானது ஜெயங்கொள்ளுகிற ஒரு நபராய் நீ இருக்க You are வேண்டும். called to be an overcoming lady. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயங்கொள்ளுகிற ஒரு மகளாய் இருக்க வேண்டும். You are called to be an overcoming man of God. உங்களுடைய வாழ்க்கையிலே நீ மேற்கொள்ளுகிற ஒரு மகனாக மகளாக இருக்க As we வேண்டும். come to the presence of God this evening, நீங்க தேவ பிரசன்னத்துக்கு இந்த மாலை வேளையில வரும்பொழுது maybe some of you are going through hard times now. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மிக கடினமான பாதையின் வழியா நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Maybe you made a decision for Jesus. ஒருவேளை இயேசுவுக்காக நீங்க ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கலாம். Maybe you lost your job. ஒருவேளை உங்களுடைய வேலை போயிருக்கும். Maybe you lost your money. ஒருவேளை உங்களுடைய பணம் போயிருக்கும்.
Maybe your parents say, we will not give you anything from our inheritance. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கலாம், சொத்திலே உங்களுக்கு எந்த பங்கும் நாங்க கொடுக்க மாட்டோம். Because you are getting mad. ஏனென்றால் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. You are getting mad now. ஏனென்றால் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. What is this Jesus? இயேசு என்ன இயேசு உனக்கு செய்தார்? What is this church? சபை என்ன சபை உனக்கு என்ன செய்தது? Why are you doing all this now? ஏன் இந்த காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய்? But God will say, keep on running now. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ தொடர்ந்து 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 ஓடிக்கொண்டே இரு. Keep on running for Jesus. தொடர்ந்து இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இரு. The one who is in you is greater than the one who is in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். Maybe you say, yes pastor, this is my story. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இது என்னுடைய கதைதான். Pastor, this is my story. பாஸ்டர் இது என்னுடைய கதையாய் இருக்கிறது. I need prayer this evening. இந்த மாலை வேளையில் எனக்கு ஜெபம் தேவை. I need prayer this evening. இந்த மாலை வேளையில் எனக்கு ஜெபம் தேவை. If this is your request, இது உங்களுடைய வேண்டுகோளாய் இருக்குமானால், will you please put up your right hands in the presence of God? உங்களுடைய வலது கையை தேவ பிரசன்னத்தில் உயர்த்துவீர்களா? And we want to pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். Don't be ashamed of anyone. தயவு செய்து யாரை குறித்து நீங்க வெட்கப்பட வேண்டாம். It is you and Jesus. நீங்களும் இயேசு மாத்திரமே. You are standing before Jesus now. நீங்க இயேசுவுக்கு முன்பாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். You say, yes, this is my story. ஆம் பாஸ்டர், இது என்னுடைய கதையாய் இருக்கிறது. This is my real story. இது என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. Every wave is buffeting the boat of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய படகை எல்லா அலைகளும் மோதி கொண்டிருக்கிறது. Lord, you should come and help me. ஆண்டவரே, நீர்தாமே வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். I want to pray for every one of you. வந்திருக்கதான் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். So the Lord strengthens you this evening. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களை ஒரு விசையாய் கூட பலப்படுத்தும்படியாக. Father, I pray for my dear brothers and sisters. பிதாவே, இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Lord, you know the things that they are going through right now. ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான பாதை உமக்கு தெரியும். You know the challenges, you know the loneliness. ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய தனிமை உமக்கு தெரியும், உடைய சவால்கள் உமக்கு தெரியும். You know the need of the lives. உடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் உமக்கு தெரியும். Lord, I thank you that you have said you will never leave us nor forsake us. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர், நான் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று Lord, சொல்லியிருக்கிறேன். we want to put our trust upon you. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை உம்மீது நாங்கள் வைக்க விரும்புகிறோம். We want to put our trust upon you. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை உம்மீது நாங்கள் வைக்க விரும்புகிறோம். Lord, I pray that you go through the aisles and lay your hands upon the heads of these wonderful people. ஆண்டவரே, நீர்தாமே இந்த நாட்காலிகளுடைய வரிசைகளுக்கு நடுவே சென்று ஒவ்வொரு நபருடைய தலை மீது உம்முடைய கரங்களை Lord, வைக்கும்படியாக place your hands upon the heads, I pray. ஆண்டவர், நீர்தாமே அவருடைய தலைகளின் மீது உம்முடைய கரங்களை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Reignite them once again with the power of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒரு விசையாய் கூட அவரை நீர் பற்றி எரியச் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, let the river of God flow through the lives, I pray. ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய ஜீவநதியானது கடந்து செல்லும்படியாக நான் Lord, let ஜெபிக்கிறேன். the fire keep on burning in the lives. ஆண்டவரே, தேவனுடைய அக்கினியானது அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, even in this time of loneliness, ஆண்டவரே, இந்த தனிமையின் சூழ்நிலையின் மத்தியிலும் Lord, you have said you will never, never, never leave us alone. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் 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 என்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர். Lord, let's keep on sowing for you. ஆண்டவரே, தொடர்ந்து உமக்காக நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தீர். Lord, I pray that you come and bless every one of them. ஆண்டவரே, நீர்தாமே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let us keep on praying. Let us keep on praying now. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீர். நீரோ அழைக்கிறீர்.
உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன். நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம். Father God, I thank you for this wonderful time together. இந்த அற்புதமான வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Even after this end of the service, ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய முடிவிலே கூட Lord, I thank you that you are coming along with us wherever we are going to. ஆண்டவரே, நாங்கள் வீட்டுக்கு கடன் செல்லும் பொழுதும் நாங்கள் செல்கிற ஒவ்வொரு இடத்திலும் நீர் எங்களோடு கூட வருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி Lord, செலுத்துகிறோம். let your presence dwell upon us. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்வின் மீது அசைவாடும்படியாய் தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let your presence come with us and dwell upon us in our families. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வந்து எங்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Even in this week where we go to work or to study, ஆண்டவரே, வருகிற வாரத்திலே நாங்கள் படிக்க செல்லும் பொழுது அல்லது எங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு நாங்கள் செல்லும் பொழுது கூட let your presence keep on covering us. உம்முடைய பிரசன்னமானது தொடர்ந்து எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் And ஜெபிக்கிறோம். Lord, let your word keep on speaking to us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது தொடர்ந்து எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும்படியாய் நாங்கள் Lord, ஜெபிக்கிறோம். let your word be the foundation of our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக உம்முடைய வார்த்தை இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let your word be the source of our lives, I pray. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Fill us with the power of the Holy Spirit ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் so that ஜெபிக்கிறோம். we can resist the devil in our lives. ஆண்டவரே, பிசாசை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியாக. Lord, we want to resist the devil. ஆண்டவரே, பிசாசை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்த்து நிற்க விரும்புகிறோம். Fill us with your power. Fill us with your power. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். Lord, bless everyone who is gathered together tonight ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் and ஆசீர்வதிப்பீராக. make them a blessing to the nations of the world. ஆண்டவரே, தேசங்களுக்கு நீர் அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக நான் Fill ஜெபிக்கிறேன். our hearts with a passion for the church. ஆண்டவரே, சபைக்காக எங்களுடைய இருதயங்களை நீர் வாஞ்சியினால் நிரப்பும்படியாக நாங்கள் Fill our ஜெபிக்கிறோம். hearts with thirst for the lost souls of this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை குறித்தான ஒரு பாரத்தினால் எங்களுடைய Fill இருதயங்களை our lives with நிரப்புவீராக. the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்களுடைய இருதயங்களை நிரப்புவீராக. Fill our lives with the real thirst for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கான ஒரு உண்மையான தாகத்தினால் எங்களுடைய இருதயங்களை நிரப்புவீராக. Lord, let us be full of you throughout this week. ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் உம்மால நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். And the peace of God that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் May this peace reign in our hearts today, tomorrow and forever till we meet again. இந்த சமாதானமானது இன்றைக்கும் நாளைக்கும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை நம்மை ஆள Let கடவுதாக. every one of us join together and say this in Tamil. எல்லாரும் சேர்ந்து தமிழ்ல சொல்லுவோம். En atmave kathri stotri,
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. When you please go out, go a little late. Don't rush to the exits now. தயவு செய்து நீங்க வெளியே செல்லும் பொழுது ஒருவர் ஓடிக்கொள்ள வேண்டாம். நீங்க அமைதியாக சற்று தாமதித்து ஒருவராக செல்லும்படியாக Please கேட்டுக்கொள்கிறோம். don't gather together in clusters. தயவு செய்து அங்கங்கே நீங்க குழுவாக சேர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். Take the warnings of the government seriously. அரசாங்கம் சொல்கிறதான இந்த கட்டளைகளை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளும்படியாக This is கேட்டுக்கொள்கிறோம். what scientists say. The matter is very serious. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இப்போ இருக்கிறதான சூழ்நிலை மிக மிக மோசமான ஒரு So சூழ்நிலையாக please காணப்படுகிறது. disperse as quickly as possible. எனவே முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வீடுகளுக்கு Wherever செல்லும்படியாக you go, கேட்டுக்கொள்கிறோம். wear your masks. Wear your masks. உங்களுடைய முகக்கவசங்கள் எங்க? And elderly people and children, don't be sad. தயவு செய்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய முகக்கவசங்களை போட்டுக்கொள்ளுங்கள். அதே போல மூத்தவர்களும் குழந்தைகளும் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். Don't be angry on me. தயவு செய்து என் மீது நீங்கள் கோபப்பட வேண்டாம். I love you. I love you from the bottom of my heart. இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறேன். And this is the reason why I say, be safe. இந்த Be safe. காரணத்தினால் தான் நீங்க பாதுகாப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.